இன்றைய திருக்குறள் ஒழுக்கமுடைமை அதிகாரம் 14 திருக்குறள் எண் 144. மரப்பினும் ஒத்த கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். இந்த திருக்குறளில் பொருள் விளக்குற அளவுக்கு எதுவும் இல்லை, எல்லாம் புரிகிற மாதிரி தான் இருக்குது. மரப்பினும் ஒத்த கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். மரப்பினும் ஒத்த குழலாகும்னா படித்த வேதம் மறந்து போனாலும் திரும்ப படித்து கற்றுக்கொள்ளலாம். ஆனால் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் ஒழுக்கம் இல்லை என்றால் பார்ப்பான் சிறந்த குடியில் பிறந்திருந்தாலும் அவை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. புரியுதுங்களா? படித்த வேதம் மறந்து போனாலும் அதை திரும்பி படித்து கற்றுக்கலாம். ஆனால் ஒருத்தவன் எவ்வளோ பெரிய குடியில் பிறந்திருந்தாலும் பார்ப்போன்னா நம்ம ஐயர் இருக்காங்களே, ஐயர் குடியில் பிறந்தா நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அவன் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவன் அந்த குடியில் பிறந்ததுக்கான அர்த்தமே இல்லை. அவன் பிறந்த குடி சிறந்ததாக இருந்தாலும் அவை கெடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுதான் மரப்பினும் ஒத்து கொளலாகும். மறந்து போனாலும் அந்த வேதத்தை திரும்பி படித்து கற்றுக்கலாம். பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். ஒருத்தன் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவன் பார்ப்பானாக இருந்தாலும் சரி, அவனோட பிறந்த பிறப்பு ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அது குன்றக் கெடும், குன்று கெட்டு விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா? அதாவது அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம நல்லபடியாக இருந்தால் தான், 4 பேர் நல்லபடியாக நடந்துக்கிட்டா அப்படின்னா தான் நம்ம அந்த பையன் ஒழுக்கமான பையன், நல்ல பையன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் ஒழுக்கம் இல்லாத பையன், அவன் இப்படி தான் அவன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்மளை மட்டமாக பேசுவாங்க. புரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.